ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, வரக்கூடிய தேர்தலில் அரசு ஊழியர்களே நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க. 2026 அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி தான் உறுதி, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க அரசு ஊழியர்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய அல்வா கொடுத்திருக்கான். அல்வானா அப்படி இப்படி அல்வா இல்ல, வாயை திறக்க வச்சு தொண்டை வர கொடுத்துட்டான் அல்வாவை. அது ஏன்னா அதை விழுக்க முடியாம இன்னைக்கு விழி பிதுங்கி நிக்காங்க அரசு ஊழியர்கள். அதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். நான் இருக்கிறாங்க, இந்த ஒரு எஸ்ஐ நிற்கிறாரு, அவர் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் வருதுன்னு வைங்களேன், அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் சரண்டருப்பாங்க, இஎல் சரண்டருப்பாங்க. அது நம்ம அம்மா ஆட்சியிலையும் சரி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலையும் சரி வருஷத்துக்கு 15 நாள் சரண்டர் பண்ணிக்கலாம். அதாவது வருஷத்துக்கு 15 நாள்னா அரை மாதத்து சம்பளம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குன்னா அதை டக்குன்னு போட்டு எடுத்து வாங்கிடுவாங்க. இவன் வந்தால் உங்களுக்கு நிரந்தரமாக கிடையாதுன்னு சொல்லிட்டான், பெரிய ஆப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரி ஸ்டாப்புகளை எல்லாத்தையும் நான் ரெகுலர் பண்ணுவேன்னு சொன்னான். அதுக்கு என்ன பண்ணா, இவங்க எல்லாம் என்னப்போ நமக்கு எல்லாம் நிரந்தரம் பண்ணிடுவான்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உதவியை நீங்க கேட்டு எவனும் வராதுன்னு சொல்லி கதவை பூட்டிட்டான். அதுக்கும் வெளியே சொல்ல முடியல. ஆக மொத்தத்தில் அவனை நம்பி வாக்களிச்சவங்க, ஏன்னா அந்த அரசு ஊழியர்கள் வந்து முதல்ல ஒரு மாநாடு நடத்தினான், இந்த ஸ்டாலினை கூப்பிட்டு மாநாடு நடத்தினான். எங்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசினுடைய முதலமைச்சர் அவர்களே வருக, அவங்க தான் அந்த அரசை உருவாக்குறாங்களோ. ஆமா, அது உண்மை, அது உண்மை. ஏன்னா இவர் நிறைய தருவாங்கன்னு நினைச்சு அவங்க போட்டா ஜெயிக்க வச்சா, ஆனா கொடுத்தது அல்வா. அதனால அவங்களாம் வெளியே சொல்ல முடியல, ஏதோ கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது, அவங்கள அந்த மாதிரி சொல்ல முடியாம விழி பிதுங்கி நிற்கான். அவன் ஒருத்தன் போதும் ஆப்படிக்கிறதுக்கு. நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, 2026 உறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஒரு சேர்ந்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில கட்டாயம் உருவாக போகுது. எல்லாரும் சொல்றான், அது என்ன எடப்பாடியார், அது என்ன எடப்பாடியார். எடப்பாடியாருங்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. 4.5 ஆண்டுகள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. போட்டவனே இந்த ஆட்சி வந்து 1 மாசம் இருக்கும், 2 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்னு எல்லாரும் கனவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொறுமையா உட்கார்ந்து பலவிதமான பிரச்சனைக்கு நடுவுல உட்கார்ந்து ஒரு அற்புதமான அரசை கொடுத்தது யாருன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நம்ம தலைவர்கள்லாம் எப்படின்னு சொன்னா நாட்டுக்கோழி மாதிரி, அதெல்லாம் திமுக தலைவர்கள்லாம் பிராய்லர் கோழி மாதிரி. பிராய்லர் கோழினா எப்படின்னா கூண்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க, நல்லா அழகா தளதளன்னு இருக்கும். 40 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பாட்டு வந்து சோபம்மை மாதிரி இருக்கும். அந்த சோபம்மை தான் முதல்ல ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, அடுத்து இன்ப நிதி, அப்புறம் ஏதோ நிதிகள் நிறைய வரும். இதெல்லாம் பிராய்லர் கோழி. ஆனால் நம்ம அண்ணன் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி மாதிரி சண்டை போட்டு, ஒரு கூட்டம் இருக்குன்னா 5 சேவல் இருக்குன்னா 5 சேவல்ல சண்டை போட்டு ஒரு சேவல் அது தலைமை தாங்க. அப்பேற்பட்ட சேவல் தான் அண்ணன் எடப்பாடியார். அவர் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாரு. தாய் 8 அடி பாய்ந்தா